ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ லெவல் எடுக்க போகிற மாணவர்களுக்கு எவ்வாறு படிக்கணும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் தான் இருக்குது. இந்த காலப்பகுதியை எவ்வாறு வடிவாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி இன்னும் உங்களோட ரிசல்ட்ஸை கொஞ்சம் கூட்டலாம், அது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். கடகாலமாக நாங்கள் வீடியோஸ் போடையில் அதுக்கான மெயினான ரீசன் யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் எல்லா பேருக்குமே தொடங்கிட்டு நாங்கள் வீடியோஸ் போட்டு எல்லா பேருக்குமே யூனிவர்சிட்டி தொடங்கினால வச்சு செய்கிறாங்க. ஸோ அதனால தான் கொஞ்ச நாள் டிலே ஆகிட்டு ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே சொன்ன டாப்பிக்கை பற்றி விரிவாக பார்த்துலாம். எக்ஸ்பெக்ட் ட்விட்டர் சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னு தான் நாங்கள் தொடர்ச்சியாக போகிற வீடியோஸை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்க நாங்கள் டிரெக்டாகவே டாப்பிக்கு போயிடலாம். ஏன் இந்த வீடியோ, அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தீங்க ஒரே ஒரு விஷயம் தான், ஆனால் எப்படி படிக்கிறது, எதை படிக்கிறது, பாஸ் பேப்பர் செய்கிறதா இல்லாட்டி நான் போய் தியரியை ரிவைஸ் பண்ணட்டா, இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இது நார்மலாகவே எல்லா பேருக்கும், அதாவது ஏ லெவல் எடுக்க ஒரு 4-5 மாதம் முதல் வர டவுட்ஸ் தான். அதை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க, அதை நான் எவ்வாறு ஃபேஸ் பண்ணினேன், ஸோ அது தொடர்பாக இந்த வீடியோவில் நான் தொடர்ச்சியாக சொல்ல போகிறேன். சரி, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் ஸ்பீடாக ரிப்ளை பண்ண பார்க்குறோம். சரி, முதலாவது பார்ப்போம். பாஸ் பேப்பர் செய்யணுமா, மாடல் பேப்பர் செய்யணுமா? இது பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்கிற கேள்வி. முக்கியமான விஷயம், ஏ லெவலுக்கு நீங்கள் பக்கத்தில் வரும்போது எந்த அளவுக்கு பாஸ் பேப்பர்லேயே நிற்க பாருங்க. பாஸ் பேப்பர் எத்தனை தடவை நீங்கள் ஒரே பாஸ் பேப்பர் செய்தாலும் கட்டாயமாக யூஸாக தான் இருக்க போகுது. ஸோ எந்த அளவுக்கு பாஸ் பேப்பரோட ஸ்டிக் பண்ணி நிற்க பாருங்க. இது நான் கன பேருக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் கன பேர் திருப்பி கேட்குற விஷயம், நாங்கள் வேறு ஸ்கூல் பேப்பர் செய்யலாமா, உதாரணமாக ராயல் காலேஜ் பேப்பர் இல்லாட்டி விஷாக்கா பேப்பர் செய்தால் அதே மாதிரி கேள்விகள் வருதாமே, அது உண்மையானு கேட்டிருக்காங்க. அது அப்படியெல்லாம் இல்லை. அவங்க பேப்பர் எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க கெஸ் பண்ணி போடுவாங்க. சரி, இந்த கேள்வி வரலாமே, ஒரு பேட்டர்ன்ல தான் பாஸ் பேப்பர்ல கேள்விகள் வந்துட்டு இருக்கும். இதை நாங்களே கணக்கு கெஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். கணக்கு பிள்ளையும் வந்திருக்கு, கொஞ்சம் சரியும் வந்திருக்கு. ஸோ இது அவங்களுடைய கெஸ்ட்ல தான் அவங்க பேப்பர் செட் பண்ணுவாங்க. இந்த பேட்டர்ன்ல வாரனால தொடர்ச்சியாக அந்த பேட்டர்ன்ல இந்த பேப்பர் வரலாம்னு சொல்லி அவங்க 3rd term பேப்பர் செட் பண்ணுவாங்க. அவங்க மட்டுமில்லை, FWC கூட அவ்வாறு தான் செட் பண்ண போறாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரியான கேள்விகள் வார மாதிரி தெரிஞ்சாலும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே பாஸ் பேப்பரை இயன்ற அளவுக்கு படிக்க பாருங்க. அவங்க இந்த கேள்வி போடுவாங்க. ஸோ விஷாக்கா பேப்பர் மட்டும் செய்துட்டு போகலாம், இல்லாட்டி ராயல் காலேஜ் பேப்பர் கடைசி டேர்ம் செய்துட்டு போனால் கட்டாயமா அதே கேள்விகள் வரும். அந்த மாதிரியான நினைப்பை விட்டுருங்க. ஸோ இயன்ற அளவுக்கு பாஸ் பேப்பரோட ஸ்டிக் பண்ணி இருக்க பாருங்க. அதுக்கு அடுத்த ரீசன், இந்த மெயினான ரீசன், ஏன் பாஸ் பேப்பர் மட்டும் செய்யுங்கன்னு சொல்றதுக்கான ரீசன், இப்போ உதாரணமாக லெக்சரர் உங்களுக்கு பேப்பர் செட் பண்ண போறாங்க. ஸோ ஒரு லெக்சரர் செட் பண்ண மாட்டாங்க, கணக்கு பார்ட்ஸாக பிரித்து பேப்பர் செட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வாறு செட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அவங்க பாஸ் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஒரு 10 வருஷம் பாஸ் பேப்பரை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அவங்க அதை பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா, இதுல இருந்து எப்படி நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த கேள்வியை போடலாம், இல்லாட்டி எப்படி இதே மாதிரி ஒரு கேள்வியை புதுசாக போடணும், ஆனால் அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குழம்பாத மாதிரி கேள்வி போடணும். என்ன டென்ஷன்லாம் அவங்க குழம்பக்கூடாது, குழம்பினாலும் அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அவரேஜாக ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் செய்யக்கூடியது, அதை செய்ய ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ஆன கேள்வி எதை பார்த்து போட போறாங்கன்னா, பாஸ் பேப்பரை பார்த்து அந்த கொஸ்டினை மாடிஃபை பண்ணி இல்லாட்டி அதுக்கு ஒத்த மாதிரியான ஒரு கேள்வி எடுத்து தான் போட போறாங்க. ஸோ அவ்வாறு செய்யறதுனால எந்த அளவுக்கு பாஸ் பேப்பரோட ஸ்டிக் பண்ணி இருக்க பாருங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஒரு பாஸ் பேப்பர் நீங்கள் எவ்வளவு தடவை செய்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ பல பேர் நீங்க டெஸ்ட் எக்ஸாம்ஸ்ன்றதை ஃபேஸ் பண்ணியே இருக்க மாட்டீங்க. முக்கியமாக ஸ்கூல் எக்ஸாம்ஸ், ஸ்கூல் டேர்ம் எக்ஸாம்ஸ் கூட உங்களுக்கு நடந்திருக்க சான்சஸ் பயங்கர குறைவாக இருக்கும். எங்களோட பேட்சில், அதாவது நான் 2019 A level எடுத்து 3 எடுத்து இப்போ மொரட்டோ யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் படிக்கும்போது என்ன நடக்கும்னா, எங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. டேர்ம் எக்ஸாம்ஸ் நடக்க போது எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. டேர்ம் எக்ஸாம் நடக்க போது இந்த மார்க்ஸ் குறைவாக வரும். ஸோ அந்த மார்க்ஸ் குறைவுனா நாங்கள் யோசிப்போம், என்ன ஏன் இதில் மார்க்ஸ் குறைஞ்சிருக்கு, எதில் இந்த மார்க்ஸ் குறைஞ்சிருக்கு, எப்படி நான் அடுத்த முறை அதை கூட்டலாம். ஸோ அப்படி நாங்கள் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகியிருப்போம். ஆனால் இதே மாதிரியான சந்தர்ப்பம் உங்களுக்கு நடந்திருக்க மாட்டா, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இந்த கொரோனா காலத்தினால. ஸோ அதனால இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, டெஸ்ட் செய்யத்தான் வேண்டும், ஆனால் அதை நீங்களா செய்ய போறீங்க. இதில் முக்கியமான விஷயம், ஸ்கூலில் நீங்கள் போய் ஒரு எக்ஸாம், A level எக்ஸாம், அவ்வாறு ஒரு எக்ஸாம் சூழ்நிலையில செய்யறதும் வீட்டிலிருந்து நீங்க செய்யற எக்ஸாமும் கட்டாயமா உண்டா இருக்க போறது இல்லை. ஏன்னா இங்க டென்ஷன் இருக்காது. வீட்டிலிருந்து செய்யும்போது உங்களுக்கு எந்தவித டென்ஷன் இருக்காது. ஏன்னா நீங்க தான் திருத்த போறீங்க. தச்செல்லாம் கூட வந்தாலும் பிரச்சனை இல்லை, குறைய வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னா அந்த நோக்கத்துல நாங்கள் செய்துட்டு இருப்போம். ஸோ இதுல முக்கியமான விஷயம், உங்களுக்கு இப்போ டென்ஷன் இருக்காது. ஸோ அதனால நீங்க ஒரு 3 hours பேப்பர் செய்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் டைமை குறைச்சி லிமிட் பண்ணி வைங்க. உதாரணமா 2 hours 45 minutes இந்த பேப்பரை முடிக்கிறோம், அப்படி அந்த டைமிங்ல செய்து பழக. ரீசன் என்னன்னா,
கட்டாயமாக நீங்கள் எக்ஸாமில் செய்யும்போது இதை விட ஸ்லோவாக தான் செய்வீங்க. டென்ஷன் கூடவே இருக்கும், அதுக்கான ஆன்சரை டக்குன்னு பார்த்தோன்னு எடுக்கலான்னு இருக்கும். ஸோ அதனால டைம் லிமிட்டை குறைச்சி வச்சு எக்ஸாம் செய்து பாருங்க. இதில் முக்கியமான விஷயம், எங்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து எக்ஸாம் செய்யணும்னா அப்படி ஒரு கண்டிஷனை உருவாக்கி அப்படி செய்து பாருங்க. ஏதாச்சும் ஒரு பாஸ் பேப்பரை நீங்கள் டைம் வச்சு செய்து பண்ணிங்கனாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு பேப்பர் செய்கிறதாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் டைம் வச்சு செய்து பழகுது. இது முக்கியமாக பல பேருக்கு பிரச்சனையாக வரும். உதாரணமாக எனக்கு இது எவ்வாறு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட்டாகவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு கிரேட் 12ல் ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஸ்ட்ரக்சர் செய்ய, ஃபிசிக்ஸில் ஸ்ட்ரக்சர் செய்ய எனக்கு கூட டைம் போகுது. ஸோ அவ்வாறு வரும்போது நான் என்ன செய்யணும், ஸ்ட்ரக்சருக்கான டைமை வந்து நான் குறைக்க பார்க்கணும். ஸோ எனக்கு ஐடியா வந்து ஸ்ட்ரக்சருக்கான டைமை நான் குறைக்கணும். இல்லாட்டி எஸ்ஏக்கான டைமில் இருந்து, உதாரணமாக எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரக்சருக்கு 1 hour, எஸ்ஏக்கு 2 hours அவ்வாறு தான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் என்ன செய்தேன்னா, எஸ்ஏலிருந்து கொஞ்சம் டைமை எடுத்து எஸ்சியை கொஞ்சம் ஸ்பீடாக செய்தேன். என்னால் ஸ்ட்ரக்சரை நான் குறைக்க பார்த்தேன், டைம் குறைக்க பார்த்தேன், முடியல. ஸோ இது வந்து எப்போ நான் எடுத்துருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 1 year, A level செய்ததுக்கு 1 year முதலே நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். இதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும். நான் ஃபைனல் எக்ஸாமுக்கு கூட A level நான் செய்யும் போது கூட நான் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 1 hour 15 minutes செய்திருப்பேன். எனக்கு தெரியும் அவ்வாறு செய்தாலுமே எனக்கு பிரச்சனை வராது. என்ன, நான் எஸ்ஏ ஸ்பீடாக செய்து பழகிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாக செய்வேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு எதில் மார்க்ஸ் கூட வேணும், எதுக்கு மார்க்ஸ் வந்து பேலன்ஸ்டாக வேணும், அவ்வாறு நீங்கள் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி செய்ய பழகுங்க. இதில் விட இன்னொரு முக்கியமான விஷயம், பாஸ் பேப்பர் செய்யும்போது என்னென்ன கொஷின் செலக்ட் பண்ண போறீங்கன்றது ஒரு ரஃபாக ஒரு ஐடியா வேணும். அதுக்காக உதாரணமாக ஃபிசிக்கல் 4 கேள்வி தான் செய்யணும். ஸோ அதனால 4 பாடத்தை மட்டும் படிச்சுட்டு போகலாம், மற்ற பாடமே தேவையில்லை. இல்லை எஸ்ஐக்கு நான் எடுக்க போகிறது இல்லை, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வர வேண்டாம். ஒரு 4 கேள்வி இல்லாமல் ஒரு 6 கேள்வியை நீங்கள் ஆப்ஷனாக வச்சுருப்போங்க. உங்களுக்கு ஒரு 8 கேள்வி வருதுன்னா நீங்கள் 6 எடுக்கிற மாதிரி ரெடியாக போங்க. ரீசன் என்னன்னா, நீங்கள் தச்சில இந்த 4 மட்டும் எடுக்கிறதுக்கு ரெடியாக போவீங்க. சில நேரம் இந்த 4ல் 1 கஷ்டமாக வந்தாலும் உங்களுக்கு எக்ஸாமில் 4 கேள்வியும் சொதப்பும். இது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஒரு 6 கேள்விக்கு ரெடியாக போங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா, இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சரி அடுத்த கேள்வியை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு 8 படிக்க முடியாட்டியும் இந்த 6 கேள்விகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து பார்த்துட்டு போகலாம். உதாரணமாக என்னை பொறுத்த மட்டும் நான் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ரீசன் என்னென்னா, நான் வந்து மற்ற பாடங்கள், மற்ற எலக்ட்ரிசிட்டி, அதுக்கு பதிலாக எலக்ட்ரிசிட்டி வந்து பயங்கர தரமாக இருந்தேன். எலக்ட்ரானிக்ஸ் ஓரளவுக்கு வந்து தச்சில் இயலாத அளவுக்கு, மற்ற எல்லாம் பயங்கர கஷ்டமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து செய்யலாம். ஒரு 10% இல்லாட்டி ஒரு 5% சான்ஸில் தான் கொஞ்சமாக படிச்சுட்டு போனேன். எனக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டி நான் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக, அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ளூவெண்ட்டே இல்லாமல் போனேன். ஸோ அதனால நீங்கள் அவ்வாறு ஒரு சாய்ஸ் விடுறது பிரச்சனை இல்லை. அதுக்காக 4 கேள்விகள் எடுக்கணும், அந்த 4 கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் படிச்சுட்டு போவீங்கன்னா அது பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் எங்களுக்கு பெருசாக ஒரு வாஸ்டான ஏரியாவை படிச்சுட்டு போக பாருங்க. இந்த எக்ஸாம் வந்து ஃபுல் இடத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி தான் கேள்விகள் வரப்போகுது. ஸோ இது முக்கியமான விஷயம். இப்போ பேருக்கு அடுத்த பிரச்சனை என்னென்னா, இப்போ எதை படிக்கிறது, பாஸ் பேப்பர் செய்ய சொல்றீங்க. ஸோ பாஸ் பேப்பர் செய்துட்டு இருக்கட்டா, தியரி படிக்க தேவையில்லையா? ஸோ சில பேர் கேட்குறீங்க, தியரி படிக்க பாஸ் பேப்பர் நான் ஒருக்கா இருந்துட்டு செய்து பார்க்க அதுக்கு மார்க்ஸ் குறைகிற மாதிரி இருக்கு, என்ன செய்வது? இது எனக்கு கோல் பண்ணி கேட்டுருங்க, 2-3 தடவை கேட்டுட்டீங்க. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டை நான் ஆக ஸ்ட்ராங்காக சொல்லணும். இதில் வந்து இதே கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாணவர்களுக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும். நாங்கள் படிக்கும்போது சரி எங்களுக்கும் வந்திருக்கும். ஸோ அப்போ எங்களுக்கு கிளியராக கைட் பண்ண ஆக்கள் இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கோம்னா, அப்போ நாங்கள் என்ன செய்தோம்னா, எங்களுக்கு தெரியும் இப்போ பாஸ் பேப்பர் செய்யும் போது என்ன நடக்கும்னா, எங்களுக்கு தியரி மறக்கும். இது வந்து கரெக்டாக மறக்க முடியாத உண்மை. நாங்கள் எல்லாம் ரொபோட்டில், அதாவது நாங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது எல்லாமே ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்க முடியல. கட்டாயமாக பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யோசிக்காமல் விட கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு போகும். ஆனால் நீங்கள் கட்டாயமாக அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொண்டீங்கன்னா சில நேரம் பாஸ் பேப்பரில் இருக்காது, அது தொடர்பாக ஒரு சின்ன ஒரு கேள்வி பாஸ் பேப்பரில் இருக்காது. ஆனால் உங்களோட எக்ஸாமில் தச்சையில் என்ன செய்வா, அந்த கேள்வியை கொண்டு வந்து போட்டுருவார். ஸோ அதுக்காக நீங்கள் தியரியை மட்டும் போய் படிச்சுட்டும் இருக்கையில ரீசன் என்னென்னா, சில நேரம் உங்களுக்கு பேப்பர் ப்ராக்டிஸ் தேவை. உதாரணமாக 2 தனித்தனி செக்ஷனே சொல்லலாம். அதாவது பாஸ் பேப்பர் செய்கிறது ஒரு தனி செக்ஷன், படிக்கிறது தனி செக்ஷன். அதாவது தியரி எல்லாம் படித்து விளங்கி வச்சிருந்தா தான் நீங்கள் பாஸ் பேப்பர் ட்ரை பண்ணலாம். அதுக்காக தியரி 100% விளங்கி பேப்பர் ஒன்றுமே ட்ரை பண்ணாமல் A level போய் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வராது. ரீசன் என்னன்னா, அதுக்கான டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்படி கேள்வி வந்து எவ்வாறு செய்யலாம், அந்த குறைந்த நேரத்துக்கு உங்களுக்கு அந்த ஐடியாவை எடுக்க தெரிஞ்சுக்கணும்னா பாஸ் பேப்பரும் கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்தேன்னா, என் A level டைமில் உதாரணமாக எல்லா பாடங்களையும் நான் ரொட்டேஷனாக படிக்கணும். இதை நான் கடந்த தடவை சொல்லியிருக்கேன். உதாரணமாக ஒரு நாளில் 2 பாடம் படி, தொடர்ச்சியாக நான் அடுத்த நாள் பார்த்தேன்னா அடுத்த இன்னொரு 2 பாடங்கள் படிப்பேன். ஸோ அவ்வாறு நான் தொடர்ச்சியாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு நாள்னா அடுத்த நாள் கெமிஸ்ட்ரியும் மேத்ஸையும் படிப்பேன். ஸோ அவ்வாறு ரொட்டேஷனில் படிச்சுட்டு போங்க. ஸோ அவ்வாறு படிக்கும்போது என்ன செய்யுங்கன்னா, ஃபஸ்ட்டு பாஸ் பேப்பரை செய்யுங்க. பாஸ் பேப்பர் செய்யும்போது சரி இந்த இடம் எனக்கு தெரியலை, உதாரணமாக ஒரு சாப்டர் வந்து தெரியாமல் இருக்குது, ஒரு சாப்டரில் ஒரு கேள்வி தெரியாட்டி அந்த சாப்டர் ஃபுல்லாத்தையும் படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு
ஃபுல்லாக ரீகால் ஆகிடும். ஸோ அவ்வாறு நீங்கள் என்ன செய்யலாம்னா பாஸ் பேப்பரை பேஸ்டாக வச்சு தியரியை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பாஸ் பேப்பரே செய்துட்டு இருக்காம தியரியும் இருந்துட்டு பாருங்க என்னென்ன இருக்கா இதுகள் எல்லாம் இருக்கா. நீங்க திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன ஞாபகம் வரும், இந்த போயிட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் மறந்துட்டேன். ஸோ அதை ஒருக்கா நோட் பண்ணி வச்சுங்க, இதுகள் எல்லாம் மறக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பேலன்ஸ்டாக நீங்கள் படிப்பாங்க. இது வந்து ஃபிசிக்ஸ்க்கு மட்டுமே இல்லை, எல்லா பாடத்துக்கும் இது முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா சில நேரம் நீங்கள் பாஸ் பேப்பர் பார்ப்பீங்க, அதில் இல்லாத ஒரு கேள்வி வந்து நீங்கள் தியரியில் கொப்பிலாம் இருக்குது, சேர்மேன் நோட்ஸ்லாம் இருக்குது, அதை கொண்டு வந்து உங்களோட ஏலியல் பேப்பரில் போடக்கூடிய சான்சஸ் கூடவாகவே இருக்குது. அது ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் மிக கூடவாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஃபுல் நோட்ஸையும் கிளியராக வச்சுருங்க. அதுக்காக பேப்பரை செய்ய விடாதீங்க, பேப்பரையும் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஆட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த இன்னொரு டென்ஷனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிரச்சனையான விஷயம், உங்களுக்கு ஏழுகளுக்கு பக்கத்தில் போகும்போது படிக்காத மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இது வந்து எனக்கு வந்துச்சு, எனக்கு கண்ண பேருக்கும் வந்துச்சு. அதாவது என்னோட பேப்பர் செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் என்ன ஆன்சர் நீங்கள் யோசிச்சு பார்த்தா சில நேரம் உங்களுக்கு கிளிக் ஆகாது, நீங்கள் படித்த மாதிரியே இருக்காது. இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பேருக்குமே வர ஃபீல் தான். இதை வந்து நான் போய் சேர்ட்டே கேட்டேன், என்ன சார் இப்படி இருக்குன்னா, சேரும் சொன்னேன், நீ படிச்சிருக்கான்றதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மறதி. அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த டென்ஷனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு எழுதும் போதெல்லாம் தானாகவே ஆன்சர் வரும், ஆனால் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க இது ஆன்சராக இருக்கும். ஸோ இப்படித்தான் ஸ்டெப்ஸ் வரும்னு நீங்கள் யோசிக்கும் போது டக்குனு கிளிக் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் எழுதும்போது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அதை யோசிச்சு எழுதிட்டு இருக்கும். இது பெரும்பாலான நாட்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பயப்படாதீங்க. இது வந்து எல்லா பேருக்கும், நல்லா படிக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா படிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீலிங் ஏ-லெவல் எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வரும்போதே வரும். உதாரணமாக ஏ-லெவல் எக்ஸாம் எழுதும் போதே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் போவீங்க. எதுவும் படிச்சிருக்கோம் ஏ-லெவலுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுமா, ஏதோ படிக்காத மாதிரி இருக்குது, இதெல்லாம் படிக்காத மாதிரி இருக்குன்னு பயப்படுவீங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா தானாகவே கை எழுதிட்டு போகும், பயப்பட வேண்டாம். நான் உண்மையிலேயே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வடிவாக ஏ-லெவல் எக்ஸாம் பண்ணிங்க. தொடர்ச்சியாக எங்களோட வீடியோஸை பார்க்குறேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. தேங்க்யூ.